Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாக்லேட் கிரிங்கிள் குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ரொம்ப சிம்பிளாக வீட்டிலேயே செய்யக்கூடிய சாக்லேட் கிரிங்கிள் குக்கீஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு இது போல் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றோம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 1/3 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவானது தான் 1/3 கப். அடுத்து அது கூடவே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், அதான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு. நீங்கள் ஆயில் வேண்டானா பட்டர் கூட மெல்ட் பண்ணி அதை உருக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஹேண்ட் விஸ்க் வச்சு தான் நான் பீட் பண்ணிக்கிறேன். அந்த சுகர் கரையிற அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதோட நாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா தான் எடுத்திருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம ஜலிச்சு அதோடு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் ஜலிச்சாச்சு. ஜலித்த பிறகு நாம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணோம்னா அதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டான பதம் வந்துடும். பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கையில் ஒட்டுதுன்னா லைட்டாக நீங்கள் எண்ணெய் தடவிட்டு ஒரு பால்ஸாக பிடிச்சிக்கலாம். எனக்கு கொஞ்சமாக ஒட்டுற மாதிரி இருந்தது. ஸோ நான் 30 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து தான் பால்ஸாக பிடிச்சேன். உங்களுக்கு மாவு நல்லா திக்காக இருக்குது, பிடிக்கிற அளவுக்கு இருக்குன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அப்படியே நீங்கள் பால்ஸாக பிடிச்சிக்கலாம். எல்லாமே நமக்கு கரெக்டாக ஈக்குவல் சைஸில் வரணுன்றதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பூன் எடுத்து அதில் ஒவ்வொரு ஸ்பூன் அளவு எடுத்து கையில் அப்படியே நீங்கள் பால்ஸாக உருட்டிக்கலாம். பால்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக சுகர் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் அந்த பால்ஸை நம்ம டிப் பண்ணி அது ஃபுல்லாக கோட் ஆகும்படிக்கு நம்ம ஃபுல்லாக அந்த சுகரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. இது அப்படி நம்ம எதில் பேக் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த ட்ரேயில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், வச்சு லைட்டாக நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும். நான் இந்த பிளேட்டில் தான் ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வச்சு லைட் ப்ரெஸ் தான், ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம குக்கீஸ் வந்து எப்பயும் நமக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ஷேப்பு. பிஸ்கெட்ஸ் தான் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ நம்ம பால்ஸ் வச்ச பிறகு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா பால்ஸை நீங்கள் அப்படியே கூட வச்சு விட்டுடலாம். குக்கீஸ் நல்லா நமக்கு திக்காக கிடைக்கும். அது நம்மளோட பால்ஸ் எல்லாமே சுகர் கோட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு பேக் ஆகிறதுக்கு. இதில் எனக்கு 10 குக்கீஸ் இன்றைக்கி வந்தது. இதை நான் வைக்கிறதுக்காக ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் தான் அந்த பிளேட்டை நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், பிளேட் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணோம். எனக்கு இன்றைக்கி 20 மினிட்ஸ் எடுத்தது. அவனில் வச்சிங்கன்னா 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா நமக்கு பேக் ஆகி வந்துடுச்சு. முதல்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் நீங்கள் ஆற விடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஆறி வந்துருச்சுன்னா உங்களுக்கு குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட குக்கீஸ் வந்து நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. ஓவராக நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடியிலெல்லாம் அப்படியே தீஞ்ச போல் ஆகிடும். ஸோ இது போல் நீங்கள் கடாயில் இல்லை குக்கரில் நீங்கள் வைக்கிற போல் இருந்தால் 20 மினிட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைமிங். அப்படி இல்லை நீங்கள் அவனில் வைக்கிற போல் தான் 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதாவது 12 to 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் செக் பண்ண பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பராக கிரிங்கிள்ஸ் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. எல்லாருமே நாங்கள் ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. நமக்கு எப்போவுமே ஹோம்மேட் செய்யறதுல ரொம்பவும் சந்தோஷம்தான். ஸோ இது போல் நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் பிளெஸட் ஹாப்பி நியூ இயர். யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.